நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நானு பரிசுத்தமா வாழணுன்றது தேவனுடைய சித்தம்ன்றது என்னது? அவருடைய விருப்பம். அப்போ நானு அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் இது மாதிரி மாய்மாலம் வேசி மார்க்கத்தெல்லாம் விட்டு நம்ம என்ன பண்ணணும்? விலகி வாழணும். விபச்சாரம் வேசிதனம் பண்றதுக்கு வேண்டிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாது. ஒரு சிலர் விபச்சாரம் பண்றதில்ல, வேசிதனம் பண்றதில்ல, வாய்ப்பே கிடைக்கிறதுல எங்க பண்றது? அதனால பரிசுத்தம்னு சொல்லிட முடியுமா? முடியாது. யோசேப்பு போல இந்த போத்திபார் பொண்டாட்டி வந்து தொல்லை கொடுக்கும் போது கூட அவன் சட்டையை கட்டிட்டு விட்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமானால் அதுதான் உண்மையான வேசி மார்க்கத்தை விட்டு ஓடுவது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுதும் கர்த்தருக்கு பயந்து வேசி மார்க்கத்தை விட்டு விலகுவதுதான் பரிசுத்தம். ஹல்லேலூயா. வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தொடக்கூடாது. ஏற கட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கும்.